இயேசுவை நோக்கி நீங்க உங்க பயணத்தை தொடரணுமா, ஊழியரை நோக்கி உங்க பயணத்தை தொடரணுமா? ஆண்டவர் சொல்றாரு இல்ல, வேதவசனம் சொல்லுகிறது இல்ல, எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற பாரமான யாவற்றையும் தள்ளிட்டு, நெருங்கி சுற்றி வருகிற பாவத்தை எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு, நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துலதான் நம்ம ஓடணும். யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பார்த்து நம்ம ஓடணும், நம்ம பயணத்தை தொடரணும்னா இயேசுவை நோக்கி தான் நம்ம தொடரணும். அப்பதான் நமக்கு பரம காணான் என்கிற பரலோகம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஊழியர்களை பார்த்து, ஊழியர்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும், ஆனா பண ஆசையோடு இன்னைக்கு அநேகர் அலைந்து கொண்டு இருக்காங்க. விபச்சார புத்திகள், வேசித்தன புத்திகள், இந்த மாதிரியான வாழ்க்கையில சாட்சி இல்லாத ஊழியர்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நரகத்தை நோக்கி தான் போக வேண்டி இருக்குமே தவிர, உலகத்துல ஆகா ஓஹோ அவங்களுக்கு பின்னாடி போறது, அவங்களுக்காக சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும். ஆனா நிச்சயமா மரணம் ஒரு நாள் நம்ம சந்திக்கும், இல்ல தேவன் ஒரு நாள் நம்ம கூட்டி கொண்டு போக வருவார். அன்னைக்கு தெரியும் நீங்க ஃபாலோ பண்ணது யார, உண்மையானவர்களை